திமுகவா அதிமுகவா? டிவிகேக்கும் டிஎம்கே மட்டும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது இருமுனை தேர்தலா இருக்க வாய்ப்பு இருக்குமா? டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதிமுக கூட்டணியில பாஜக அதிமுக நிலையா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு இறுதி ஆயிடுச்சு. அதிமுக கூட்டணியில் இருந்தாலுமே முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பதவியில இருந்து நீக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. நிறைய பேர் இந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதிமுக பலமாயிடும் சொல்றாங்க. செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம். அப்போ அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாருமே அதிமுக எதிராக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. அது இபிஎஸ் அதை தானே சொல்றாரு, நம்ம சொல்லல. இபிஎஸ் அதை தான் குற்றச்சாட்டா வைக்கிறாரு. கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் தூக்கிடுவோம் அப்படின்ற இப்பயும் ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என் ஆட்சியிலோ என் கட்சியிலோ யார் தவறு செய்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்கள கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிடுவேன். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என் தம்பி என் கூட தான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா விஜயிடம் இருந்து எந்த விதமான பதிலும் வராத காரணத்தினால அவரு சரி நம்ம தனியா தான் போட்டியிட வேண்டிய சூழல். சீமானுடைய வாக்குகளை அவர் விஜய்க்கு போயிட போகுது, தொண்டர்களை அங்க போயிட போறாங்க அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அவர் இப்போ டிவிகே கட்சியோட வியூக வகுப்பாளராக இருக்காரு. அவர் கடைசியா திமுக கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்து திமுக வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் பீகார்ல நின்று தோத்திருக்காங்க. 2026 தேர்தலில் டிவிகே கட்சிக்கு எந்த மாதிரியான பாதிப்பா இருக்கு? போருக்கு போறவங்க ஆயுதங்களோட போனாதான் போர்ல ஜெயிக்க முடியும். ஆயுதமே இல்லாம சும்மா போய் அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போயிட்டு அப்படி ஆயிருக்காரு. திமுகவா அதிமுகவா? திமுகவா அதிமுகவா அப்படின்ற இந்த போட்டியிலேயே அதிகப்படியா ஜெயிச்சது அதிமுக தான். மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுலயே ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது தெரிய வருது. ஆல்டர்னேட்டிவா அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர போறீங்க அப்படின்றது தான். இரட்டை இலக்க எண்கள்ல நாங்க போட்டியிடுவோம். ஏற்கனவே அவங்க அதில் தான் இருக்காங்க. அதோடைய கூடுதல் இடங்களை நாங்க கேட்டு பெறுவோம், அதிகாரத்திலையும் பங்கு நாங்க கேட்டு பெறுவோம் அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணியிடம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா கட்சியும் அடிச்சு தூக்கிட்டு எதிர்கட்சி இல்லாம ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு ஜெயிக்கிறது. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பா பேசக்கூடிய விஷயங்கள் பத்தி தான். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவங்க தமிழ்நாடுக்கு ஒன் டே விசிட்டா வந்திருக்காங்க, அதுவும் கோயம்புத்தூருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க அதிமுக தலைவர், அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க சந்திச்சு பேச போவதா சொல்லப்படுது. ஸோ இந்த சந்திப்பு எதுக்காக இருக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன் டே விசிட்டா வந்திருக்காரு, அதாவது கோவைக்கு. அங்கே தென்னிந்திய வேளாண்மை கண்காட்சி, அதாவது விவசாயிகளுக்கான ஒரு கண்காட்சி அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்காரு. விவசாயிகள் இந்த கண்காட்சி மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை இங்கே ஆலோசனை பண்ணுறதுக்காகவும், இங்கே கூட்டணியோடைய அந்த நிலை எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு, இப்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக, இன்னும் பல்வேறு கட்சிகள் இங்கே அதிமுக கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்க அதை ஆலோசனை பண்ணுறதுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்திருக்காரு. ஸோ அப்போ இபிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்ற பல்வேறு வகையிலான விஷயங்களை ஒரு ஆலோசனை நடத்துறதுக்காக சந்திச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்கறதுக்கான மீட்டிங்காக தான் இபிஎஸும் மோடி அவர்களும் அந்த மீட்டிங்கானது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜய் அவர்களை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான பல்வேறு வகையிலான முயற்சிகளை அதிமுக உடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அது குறித்தும் அவர் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள், அதாவது தமிழ்நாடு அரசியல் களத்தில் எந்த மாதிரியான நடைமுறைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்துட்டு, அதாவது அரசியல், அதாவது 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் முதல் விசிட்டாக பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வர்றதை பார்க்க முடியுது. ஸோ இது அரசியல் ரீதியாக பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுது. குறிப்பாக இதில் விஜய் அவர்களை எப்படி அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது அப்படின்றதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் கண்டிப்பாக பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது. கடந்த தேர்தல்களில்
அதிகப்படியான வெற்றிகளை வந்து திமுக கூட்டணி தான் பெற்றிருக்காங்க. ஏன்னா சந்தித்த கூட்டணி எல்லாத்துலேயுமே திமுக கூட்டணி அதிகப்படியான வெற்றிகளை பெற்றிருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெற முனைப்பு காட்டணும், திமுகவை வீழ்த்துவதற்கான அந்த வியூகங்கள்லாம் வகுக்கிறதுக்கான ஒரு அச்சாரமாக தான் திமுக கூட்டணியில் வந்து ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை? அதாவது திமுகவில் குழப்பம் அப்படின்றத வந்து நம்ம கடந்த தேர்தல்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கிறது, அது உண்மைதான். ஏன்னா காங்கிரஸில் வந்து ஜோதிமணி அவர்கள், காங்கிரஸ் கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து காலைல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தினதா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜோதிமணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதிதான ஒரு நபர் கிடையாது. அவர் ஏற்கனவே காங்கிரஸோடு காங்கிரஸுடைய உயர்மட்ட தலைவர், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா 2010 விஜய் அவர்கள் காங்கிரஸில் சேர போகிறதா விருப்பம் தெரிவித்ததா அவங்க சொல்கிறாங்க. இப்போது வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டால் என்னுடைய கரியர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக இன்னும் சில பல காரணங்களுக்காக வந்து அரசியலிலிருந்து தள்ளி இருந்தார் விஜய். ஆனால் இப்போ அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் இந்த காங்கிரஸுடனான இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்கிறது, அது வந்து இவங்க ஜோதிமணி அவங்க சொல்கிறதே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். காங்கிரஸ் சார்பில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தரும் வந்து இந்த காங்கிரஸ் டிவிகே கட்சி வந்து கூட்டணி சம்பந்தமா வந்து பேசப்பட்டதா, அதாவது சமீபத்தில் அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்திற்கு முன்னாடியும் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை சந்தித்ததா செய்திகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போவும் வந்து இப்போ சமீபத்திலையும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவர்களை சந்தித்து பல்வேறு வகையிலான விஷயங்களை ஆலோசனை நடத்ததாகவும் கூட்டணி குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினதாக தகவல் வந்தது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸினுடைய இங்கே மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்லூர் பெருந்தகை அவர்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க. ஆனால் அவர் அது இல்லை, அதெல்லாம் இல்லை அப்படின்னு மறுக்கிறார். ஸோ இப்போ 2 நிலைப்பாடு இருக்குது. ஒரு எம்பியாக இருக்கவங்க விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு வேறு ஒரு நபர் கிடையாது, அவர் புதிதான நபர் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இது வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா நடத்தலையா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினவங்களுக்கு தான் அதோட முழு விவரங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் பெரிய அளவில் பேசப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக திமுக கூட்டணிக்கு இவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க ஏற்கனவே காங்கிரஸுடைய கோரிக்கை, அதாவது காங்கிரஸுடைய மாநில தலைவர் செல்லூர் பெருந்தகை அவருடைய கோரிக்கை இதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலக்க எண்களில் நாங்கள் வந்து போட்டியிடுவோம், ஏற்கனவே அவங்க அதில் தான் இருக்காங்க, அதோடைய கூடுதல் இடங்களை வந்து நாங்கள் கேட்டு பெறுவோம், அதிகாரத்திலையும் பங்கு நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்ற மாதிரி திமுக கூட்டணியிடம் கோரிக்கை வச்சுருந்தாங்க. முன்னாடியே கோரிக்கை வச்சுட்டாரு. இந்த மாதிரி வந்து கூட்டணியில் நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கு கூட காங்கிரஸார் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸுக்கு முன்பு இருந்தது போல் இப்போது பெரிய அளவுக்கு செல்வாக்கு சரிந்திருக்கிறதா பார்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஓட் பேங்க் அளவுக்கு காங்கிரஸுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த நிலையில் வந்து இப்போ விசிகாவுக்கே பெரிய அளவு அவங்க வந்து ஒரு 6 சீட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட் கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஓட் பேங்க் நம்ம நேரடியாக களத்தில் போய் பார்த்தோம்னா நிஜமாகவே காங்கிரஸை விட விசிகாவுக்கு ஓட் பேங்க் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தேசிய கட்சின்ற ஒரு விஷயத்துக்காக காங்கிரஸுக்கு விசிகாவை விட அதிகப்படியான சீட் கொடுக்குறாங்க. ஸோ காங்கிரஸ் இன்னும் கூடுதல் சீட்டை பெறதுக்காக இவங்க வந்து தங்களுக்கும் வெளியே நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகி போனாலும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, விஜய் அதாவது தாவேக்காவோட இணையறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு வந்து சீட்டுகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க மட்டும், இப்போ காங்கிரஸ் மட்டும் அதிகப்படியான சீட்டு வாங்குவோம், எங்களுக்கு ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் கொடுத்த சீட்டுகளை விட அதிக சீட்டுகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு காங்கிரஸ் மட்டும் கோரிக்கை வைக்கல, விசிகா வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்கிறாங்க, இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் சிறு சிறு கட்சிகளாக திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து கடந்த தேர்தலில் கொடுத்த சீட்டுகளை விட அதிக சீட்டு வேணும்னு இப்போ வந்து ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. ஸோ இவங்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுக மேலே ஒரு அழுத்தம் போகும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இவங்க சமாளிக்கணும். ஏற்கனவே மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், புதிதாக கட்சியில் இப்போது வந்து திமுகவில் வந்து அதிமுகவில் இருந்து பல்வேறு கட்சிகள் இருந்து திமுகவில் புதுசாக ஆள்கள் வந்து சேர்றாங்க. ஸோ அப்படி சேரும்போது அவங்களுக்கும் அவங்க சீட் கொடுத்து அதை சரி பண்ணணும். ஏன்னா இப்போ கட்சியில் வந்தவங்க அவங்க எல்லாம் பலமான ஆட்களாக, இப்போ திமுகவில் முக்கியமாக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள்
வேறு ஒரு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக சேர்ந்தவங்க இந்த மைத்ரேயன்லாம் சேர்ந்துருக்காரு, இப்போ மைத்ரேயன் சேர்ந்துருக்காரு, இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த அதிகப்படியான இடத்துல வந்து திமுக போட்டியிடணும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளும் இவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினா திமுக என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை தான் திமுகவுடைய இந்த கூட்டணி கட்சியில் அந்த குழப்பம் நிகழ்வது உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் இல்லை, இதை எப்படி நீங்கள் குழப்பம் சொல்லுவீங்க? ஏன்னா விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்சியிலே அதிக பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஏடிஎம்கேவே எடுத்துக்கோங்களேன், அதுல வந்து என்னன்னா யார் வந்து தலைவரா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை வந்து அந்த கட்சியில இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்களும் சரி அந்த கட்சியில இருக்கிறவங்களும் சரி பதவியில வந்து நீக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி வந்து கலைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து விசிக தலைவர் அவங்க வந்து அதிகாரமும் வேண்டாம் ஆட்சியிலையும் பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து பார்க்கப்படுது? அதாவது விசிக தலைவர் வந்து சொன்னது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து திருமாவர்கள் வந்து இந்த கருத்தை ஃபர்ஸ்ட் சொல்ல விசிகாவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமார் விழுப்புரம் எம்பி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கருத்தை சொன்னார். நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இந்த 2026 தேர்தலில் நாங்கள் முன்வைக்கலை அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை தான் திருமாவர்களும் சொன்னார். ஸோ இந்த கருத்து வந்து அரசியல் ரீதியாக ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து முன்னாடியே எடுக்கிறாங்க இவங்க? நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கல அப்படின்னு திருமா சொன்னது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு அரசு இவங்களுடைய கொள்கையிலேயே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது வந்து இவங்க கொள்கையிலே இருக்குது. இவங்களுடைய கொள்கையை விளக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்களா கட்சி ஆரம்பிக்கும் போது. ரொம்ப வருஷமாவே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அதாவது திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது பின்தங்கிய இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய குரல் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ சமீப காலமா வந்து அந்த குரல் எல்லாம் கம்மியான மாதிரி இருக்கு. எல்லாம் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமா அவர்கள் வந்து இப்போ பெரிய அளவுக்கு இது ஒன்றா அவர் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல ஒரு வந்து ஸோ அவங்க பாஜகவை எந்த கட்சியும் வந்து தீவிரமாக எதிர்க்குதோ அவங்க கூட நம்ம அந்த அணியில் இருந்தாகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத வந்து தள்ளி வைக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இதில் பார்க்க முடியுது. ஆனால் திருமாவர்கள் இப்படி முடிவு எடுக்கிறது விசிகாவுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க யோசிக்காமல் முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஏன் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். இது வெளி உலகத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா திமுக சைட்லேருந்து அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கலாம். ஆனால் இது இப்போ சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் நெருங்க இந்த கருத்துக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் விசிகாவும் வந்து இந்த நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர நாங்களும் வந்து கூடுதல் சீட்டு கேட்போம் அப்படின்னு கன்ஃபார்மாக நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போம், அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் கூட 2 சீட்டு தான் கொடுக்குறீங்க, இன்னும் சீட்டுகளை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கடைசி நேரம் அதாவது இந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யும் வரைக்கும் வந்து இவங்க வந்து கூடுதல் சீட்டுக்களை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக தான் நம்மளுடைய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல அவங்க நிலையாக இருக்கிறதால திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனால் நம்ம வந்து எந்த கூட்டணியில் சேர்றது, அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தா பாஜக அந்த கூட்டணியில் பாஜக சப்போர்ட்டாக இருக்குன்றதால இவங்க வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. விஜய் கூடவும் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து இப்போது அவருடைய ஓட் பேங்க் வந்து இன்னும் நிரூபிக்காமல் இருக்காது. அது என்னவா மாறும், விஜய் வெற்றியும் பெறலாம் தோல்வியும் அடையலாம். ஸோ அப்போ வந்து இது 2 நிலையில் இருக்கிறதால வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் அவரு கூடயும் போகிறதுக்கு வந்து யோசிக்கிறாரு. அதனால வந்து திமுக கூட்டணியில தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் திருமாவுக்கு இருக்கிறதால அவர் வந்து அதே கூட்டணியில் இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஏன் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு முன்னாடி இவங்களே இப்போ திமுக தரப்புலேருந்து யாரும் அதை தரமாட்டேன்னு சொல்லலை. ஆனால் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, என்ன காரணம்? 2026 தேர்தலுக்கு ஒரு தேர்தல் யுக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களே வந்து இந்த சீட்டுக்களை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி சொல்லும் போது உங்களை பலமான ஒரு கட்சியா நினைப்பாங்களா இல்லை பலவீனமானவங்க நினைப்பாங்களா? பலமா இருக்கும், நமக்கு வந்து வெளியே போனாலும் வெளியே நமக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கு, வேறு கூட்டணியில் போயிட்டு நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை தனியாக நின்று கூட எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியமாக இவங்க பேசுகிற மாதிரி நிஜமாக தெரியல. ஏன்னா அப்படி பேசுகிறவங்களா இருந்தால் எங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும், கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்படி ஏன்னா பேச மாட்டாங்க
அப்படின்றது தெரியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்ப அவங்க கூட்டணியில இருக்காங்க. அப்ப கூட்டணியில இருந்தா கண்டிப்பா இவங்க பக்கம் தான் சில ஓட்டுகள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் திமுகவும் வந்து அவங்க கூட்டணியில சேர்த்திருப்பாங்க இல்லையா? அப்போ விசிக தலைவர் வந்து ஒரு தலைவரா இருந்து அங்க வந்து மக்கள் அவங்களுக்குன்னு சில மக்களும் ஓட்டு போடுவாங்க இல்லையா? சோ அப்படிதான் வந்து மக்கள் தலைவரா இவர் நிக்கிறாருன்னு சொல்லி தான் ஓட்டு போடுவாங்க. அப்பதான் இவங்களும் கூட்டணியில இவங்க இருக்காங்க, இவங்களால ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும். இவரு இப்ப கூட்டணி எனக்கு வந்து பங்கு வேணாம் அப்படின்னு சொல்றது எப்படி? ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு வேணான்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த விஷயத்தை வந்து அந்த டைமில் வந்து வன்னியரசு, ரவிக்குமார் இவங்க போன்றவர்கள்லாம் வந்து பேசுனதால தான் விசிகாவில் இருந்த ஆதவ அர்ஜுனா டிவிகாவுக்கு போனார். ஏன்னா இந்த கருத்தை வந்து ஒரு விஜய் அவர்கள்லாம் சந்தித்த அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா இதே விஷயத்தை தான் பேசினார். திமுகன்றது ஒரு குடும்ப கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு மன்னர் மாதிரி மன்னருடைய வாரிசுகள், அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து ஆட்சிக்கு வர்றத மாதிரி திமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயகமாக இருக்காது. ஸோ இதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். இங்கே திமுகவிலேருந்து முதல்வர் வரைக்கும்னா விசிக தலைவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு அந்த டைமில் வந்து ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். ஸோ இதே விஷயம்தான் அந்த டைமில் வந்து பெரிய பூதாகரமாக பேசப்பட்டது. அதை பேசுனதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவை அந்த விசிகாவிலேருந்து தற்காலிகமாக நீக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான எனக்கு கருத்து சுதந்திரமோ இல்லை எனக்கு நான் நினச்சதை பேச முடியாத ஒரு கட்சியில் நான் இருக்க முடியாது அப்படின்னு தான் அவர் வந்து விசிகாவை விட்டு விலகி அது டிவிகேல போய் சேர்ந்தார். ஸோ இது அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக இப்போவும் மாறி இருக்கு. ஆனால் இவங்க வந்து ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க, ஏன் திமுக கூட்டணியில் தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு ஏன் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்றது அவங்க தான் அதை சொல்லி ஆகணும். இது வரைக்கும் பார்க்கும்போது திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறது என்பது அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இப்படி வந்து பலர் வந்து இவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சொல்லும்போது அங்கே ஒரு குழப்ப நிலை, இதெல்லாம் திமுக எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த குழப்பம் 2026 தேர்தல் ஏதாச்சும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்ல, மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக, அதிமுக நிலையா இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு இறுதி ஆயிடுச்சு. இன்னும் அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இணைய போகுது அப்படின்றத உறுதியா அந்த அதிமுக கூட்டணியில் இருந்தாலுமே முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பதவியில இருந்து நீக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அது வந்து அவர் இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து முக்கிய தலைவர்களா இருந்தவங்க, இந்த ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரை வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. இப்போ சசிகலாவை கூட அவங்க வந்து கட்சிக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நிறைய நிர்வாகிகள் அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க. இருந்தாலும் கூட அதிமுக வந்து ஒரு பலமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் அதோடைய தொண்டர்கள் தான். இப்போ தலைமை கழகத்தில் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றது முக்கியம் இல்லாமல் தொண்டர்கள் வந்து ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்காங்க. ஸோ அந்த தொண்டர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுக தான் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ அது வந்து எப்பவுமே மாறாமல் இருக்கிறதால அதிமுக இன்னும் அது அந்த பலத்தில் இருக்குது. ஆனால் மேல்மட்ட நிர்வாகிகளோட குழப்பமும் இருக்குது. இவங்க வந்து நீக்கிட்டதால பலவீனம் அடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ வந்து அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள் தான் காரணம் அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. ஸோ தோல்வி அடைகிறதுக்கு இந்த நிர்வாகிகள் காரணமாக இருக்காங்க. இப்போ தலைமைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம இவங்க வந்து அவங்க ஒரு தலைமை மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் செயல்படும் போது கட்சியில பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். அந்த மாதிரி சமீபமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் தனியா இருக்காங்க, கட்சி வந்து ஒன்னா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாதான் வந்து இபிஎஸ் அவங்க வந்து கட்சியில இருந்து ஒருத்தர நீக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இல்ல, நிறைய பேர் வந்து இந்த பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்னா சேர்ந்தா அதிமுக பலமாயிடும் சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா இல்லை அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நான் கட்சியில இருக்கக்கூடிய சீனியரா இருக்கவங்க எல்லாம் நான் நீக்கிறேன் அப்படின்ற விமர்சனங்களை வைக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கோஷ்டி பூசல் இருக்கு. இப்போ கட்சிக்குள்ளேயே இவங்களுடைய ஆதரவாளர், செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஆதரவாளர்களையும் வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து கிரியேட் பண்ண. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஆஃபீஸ்லனா ஒரு ஹெச்ஆருக்கு கீழே தான் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வேலை செய்யணும். இப்போ இல்லை, நான் வந்து இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹெச்ஆர் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் வந்து இங்கே நம்ம இந்த ஆஃபீஸில் நடக்கிற மீட்டிங்கில் என்னென்னலாம் முடிவு எடுக்கிறோமோ நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு நம்ம கூடவே போட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் இந்த தகவல்லாம் நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே அந்த நபரை வேலைக்கு வச்சுக்குவீங்களா? அப்படி அவங்க வேலைக்கு அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது அந்த ஆஃபீஸாக நடக்குமா, இல்லை அந்த ஆஃபீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமா?
கண்டிப்பா. ஸோ அதே நிலையை தான் வந்து இபிஎஸ் வந்து எடுத்திருக்காரு. கட்சிக்கு வந்து உண்மையாக அவங்க இல்லை, கட்சிக்கு வந்து கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க வெளியே, அவங்க வந்து கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இது நீக்கம், அதாவது 1000 பேர் வந்து கட்சியை விட்டு போகலாம், வரலாம், இருக்கலாம், எல்லாம் போகலாம், புதியவர்கள் நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் வச்சு சரி பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வர போகிறீங்க அப்படின்றது தான். அப்போ அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அதிமுகக்கு எதிராக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. அது இபிஎஸ் அதை தானே சொல்றாரு, நம்ம சொல்லலை, இபிஎஸ் அதை தான் குற்றச்சாட்டா வைக்கிறாரு. கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் தூக்கிடுவோம் அப்படின்ற இப்பயும் ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போதும் கூட என் ஆட்சியிலோ என் கட்சியிலோ யார் தவறு செய்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்கள கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு அவங்க சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காங்க. ஸோ அதே பாணியை தான் வந்து இபிஎஸ் அவர்களும் முன்னெடுக்கிறாரு. ஸோ இதில் வந்து கட்சி பலவீனமாகுதா இல்லையா அப்படின்னா அவங்க வந்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்சியில் வந்து 1000 பேர் வந்து இப்போது ஒரு சீனியர் போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு ஜூனியரை போட்டு அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான்னு ஒரு விஷயம் இல்லை. சீனியரால் மட்டும்தான் அதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் கிடையாது. இப்போது அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துக்கு வந்து அதை செய்ய தான் போகிறாங்க. தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். தொண்டர்கள் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அது வரைக்குமே அதிமுக அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ அவங்க இல்லாதனால தான் வந்து திமுகவுக்கு வந்து அதிக சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ 2026 தேர்தலில் வந்து இப்போ டிவிகே கட்சி வந்து களம் இறங்கியிருக்கு. அப்போ இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து அந்த இருத்தலை போட்டியா இருக்குமா இல்லை அந்த ட்ரையாங்கிள் 2 முனை போட்டி? 2 முனை போட்டி, அதாவது கூட்டணிகள் இறுதி இன்னும் 5 மாதம் இருக்குது. இன்னும் கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் யார் யார் என்னென்ன கூட்டணியில் இருக்க போகிறாங்க, யாருடன் எந்த கூட்டணி, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி எந்தெந்த கூட்டணி முறிய போகுது, யாரெல்லாம் அதில் வந்து இடம்பெற போகிறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தான் தெரிய வரும். ஏன்னா நெருக்கத்தில், அதாவது அடுத்த மாதமே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே அது ஒரு சில கட்சிகள் வந்து இந்த பேச்சுவார்த்தை, இந்த ஒரு சில கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஸோ அப்போ வந்து தெரியும் 2 முனை போட்டி நடக்க போதா, இல்லை மும்முனை போட்டியா, இல்லை 4 முனை போட்டியா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் தெரிய வரும். அதாவது சீமான் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறாரு. சீமான் அவர் எப்பவுமே கடந்த தேர்தல் எல்லாத்தையும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே என் தம்பி என் கூட தான் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்லாம் பேசினார். ஆனால் விஜயிடம் இருந்து எந்த விதமான பதிலும் வராத காரணத்தினால அவர் சரி நம்ம தனியாக தான் போட்டியிட வேண்டிய சூழல் வந்துருச்சு. விஜயிடம் இருந்து எந்த விதமான ஒரு அனுமதியோ இல்லை அதுக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எந்த முயற்சியும் எடுக்காததை தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்ம தனியாக தான் போட்டியிட போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா சீமானுடைய வாக்குகள் அவர் விஜய்க்கு போயிட போகுது, தொண்டர்களை வந்து அங்கே போயிட போகிறாங்க அப்படின்றதுக்காக விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து இப்போது காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறதாக சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கு வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லிலாம் போட்டாச்சு, அவங்களுடைய கட்சிக்காரங்கள்லாம் மீட்டிங்கில் வந்து கொடி காட்டிகிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சாரம் போகும்போது கொடியெல்லாம் காட்டினாங்க அப்படின்னு இபிஎஸும் டிவிகேவிலிருந்து அழைப்பு வரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ திமுக கூட்டணியிலையும் கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான், புதுசாக யாரையும் அவங்க இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயுடன் அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான், அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறாமல் அவங்க பார்த்துக்க வேண்டியது தான் திமுகவுடைய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் திமுக இந்த 5 ஆண்டுகளில் நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஈடுபாட்டிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் எந்த மாதிரியான ஒரு திட்டங்களை கொடுக்கலாம். கடந்த தேர்தல்களில் கடந்த ஒரு 2-3 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து ஓட்டாக மாறி இருக்கு. அதாவது இலவசங்கள் அதிகமாக கொடுக்குறது, இப்போ ஃப்ரீ பஸ் கொடுத்தது, உமன்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் மாதம் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள், அதாவது அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் மிக்சி கிரைண்டர்லாம் ஃபேன் அந்த மாதிரி கொடுத்தது, இதெல்லாம் வந்து வின்னிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கோ இல்லை வாக்குகள் அதிகமாக பெறுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீகார் தேர்தலில் கூட 10,000 ஒருத்தருக்கு திட்டங்கள்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீகார் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிரசாந்த் கிஷோர் அவர் இப்போ வந்து டிவிகே கட்சியோட வியூக வகுப்பாளராக இருக்காரு. அவர் வந்து கடைசியா வந்து திமுக கட்சிக்கு வந்து வியூக வகுப்பாளராக இருந்து திமுக வின் பண்ணிருக்காங்க. இப்போ அவர் வந்து பீகார்ல நின்று வந்து தோத்திருக்காங்க.
இல்லையா? சோ அது வந்து 2026 தேர்தல்ல டிஎம்கே கட்சிக்கு எந்த மாதிரியான பாதிப்பா இல்லை இப்போது பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் ஒன்று நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவருக்கு எந்த தொண்டர்களும் கிடையாது. அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர் அவ்வளோதான். அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், அரசியலுக்கு எந்த மாதிரி மக்களை கவர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், எப்படி பிரச்சாரம் பண்ணணும், என்ன பேசணும், எப்படி பேசணும். ஸோ இந்த மாதிரி அவர் ட்ரெயின் கொடுக்குற ஒரு ட்ரெயினர் தான். ட்ரெயினரை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து களத்தில் இறங்கி போராட சொன்னால் அவங்களால எப்படி போராட முடியும்? அவருக்குன்னு ஒரு தொண்டர்கள் இல்லை. இப்போ பூத் லெவலில் எந்த விதமான ஒரு நிர்வாகிகளும் கிடையாது. கட்சி ரீதியாக எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாது. அப்படி ஒரு ஆள் போயிட்டு இப்போ போருக்கு போகிறவன் வந்து ஆயுதங்களோட போனால் தான் போரில் ஜெயிக்க முடியும். ஆயுதமே இல்லாமல் சும்மா போய் என்ன அடித்து தள்ளிட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போயிட்டு அப்படி ஆகியிருக்காரு. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து கட்சி கட்டமைப்பு ரீதியாக பெருசாக இல்லைனாலும் தொண்டர்களாகவோ இல்லை ரசிகர்களாகவோ ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அந்த கிரேஸ் வந்து விஜய்க்கு வந்து ஒரு விஷயமா அது வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும். அது வந்து பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு இல்லைனாலும் விஜயால் ஓரளவுக்கு வாக்குகளை வாங்க முடியும். அது வந்து ஆட்சி அமைக்கிறது அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அது வந்து 2026 தேர்தலில் தான் தெரியும். விஜயால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்க முடியுமா, இல்லை குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க முடியுமா, இல்லை அவர் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு தான் அவருடைய வாக்கு வங்கி இருக்கா அப்படின்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும். ஆனால் விஜய் அவங்க வந்து ஒரு மேடையிலேயே சொல்லியிருப்பாரு, டிவிகேக்கும் டிஎம்கே மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது இருமுனை தேர்தலாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, 2 முனை போட்டியாக, அதாவது டிவிகேவுக்கும் அது விஜய் சொல்கிற மாதிரி டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதிமுகன்ற ஒரு ஃபேக்டர் இங்கே இருக்குது. அதிமுக இப்போ வரைக்கும் 60 சீட்டு வந்து எம்எல்ஏக்கள் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்படி 60 சீட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை மீறி நீங்கள் வந்து நான் தான் வந்து மாற்று அப்படின்னு சொல்கிறது மாற்றுன்னு சொல்லலாம். அதை மீறி நீங்கள் வெற்றி பெறணும்னா அங்கே உங்களுக்கு வந்து இப்போது 2014 தேர்தல்லையும் ஒரு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மோடி அலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மற்ற எல்லா கட்சியும் அடித்து தூக்கிட்டு எதிர்கட்சியெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு ஜெயிக்கிறது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவானா விஜய்க்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் இப்போது இருக்கா மாதிரியே அரசியல் சூழல் இப்படியே இருந்துச்சுன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவாரா அப்படின்றது சந்தேகம்தான். அதே போல் தான் 2011 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை கூட்டணி அமைச்சு ஒரு அரசியல் களம் பண்ணாங்க. அப்போ வந்து திமுகவில் எதிர்கட்சியாக கூட வர முடியல. இப்போது அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக பெரும்பான்மையை பெற்று அவங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதே கூட்டணியில் இருந்த தேமுதிக எதிர்கட்சியாக வந்துருச்சு. அப்போது ஆப்போசிட்டாக ஒரு பார்ட்டி ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. அவங்களால எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஒரே கூட்டணியில் இருக்கவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்துச்சு, ஒரு எதிர்ப்பு. இந்த 2 அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி ஒட்டு மொத்தமாக மாறினாங்க அப்படின்னா மட்டும்தான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி விஜய்க்கு இதை மீறி விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். திமுகவா அதிமுகவா அப்படின்றது தான் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் கிட்டத்தட்ட 50 வருஷமாக திமுகவா அதிமுகவா அப்படின்ற ஒரு போட்டி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் மாறி மாறி வருவாங்க. ஆனால் இதில் வந்து அதிகப்படியாக இந்த திமுகவா அதிமுகவா அப்படின்ற இந்த போட்டியிலேயே அதிகப்படியாக ஜெயிச்சது அதிமுக தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 2 முறை, அதாவது ஒரு 5 ஆண்டு ஆட்சியை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கண்டினியூ பண்ணது அதிமுக தான். அதிமுக அதை 1 வாட்டி பண்ணல, 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக 1 வாட்டி கூட பண்ணதில்லை. இது ஏன் மக்கள் வந்து திமுகவுக்கு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தா இன்னொரு 5 வருஷம் திமுக கிட்ட ஏன் ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி 5 வருஷம் முடிகிறதுக்குள்ள அவங்க நிறைய கெட்ட பெயரை சம்பாதிச்சிடுறாங்க. அதுக்கு இல்லாமல் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதால மக்கள் வந்து அதுக்கு அடுத்தது இவங்க இருந்தால் சரி இருக்காது அப்படின்னு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க செட் ஆகாது. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 2வது முறையும் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் திரும்பவும் நான் வந்தால் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதும் 2011 to 16 to இங்கே 2021. ஸோ இந்த தேர்தல் வரைக்கும் அவங்க 10 முறை அதை 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து திமுகவுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது அதிமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்குது. திமுகவுக்கும் அப்படி தான்.
ஆனால் திமுகவுடைய ஓட்டு வங்கி மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா திமுகவுடைய ஓட் பேங்க்ன்றது வேற, அதிமுகவுடைய ஓட் பேங்க்ன்றது வேற. அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அதிகப்படியாக அதிமுக ஓட்டு போடுறாங்க. ஆனால் திமுகவை பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் திமுகவுடைய ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் அந்த ஓட் பேங்க் வந்து அந்த ஓட்டுக்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக வந்து அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. கூட்டணி இருந்தால் அது வந்து அந்த விஷயத்தை வந்து கடந்த தேர்தலில் கூட திமுக வந்து குறைஞ்ச வாக்குகள் வித்தியாசத்துலையும் பர்சன்டேஜ்லேயும் தான் ஆட்சி அமைச்சாங்க, வின் பண்ணாங்க. ஏன்னா நிறைய தொகுதிகளில் 500-1000 ஓட்டுகள் வித்தியாசம்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வின் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சிக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கணும்ல. 5 வருஷம் ஆட்சி இருந்தாலே எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். ஆனால் 10 வருஷம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சிக்கு எதிர்ப்பு எவ்வளோ இருக்கணும். அப்படின்னா அவங்க எதிர்கட்சியாக கூட வந்திருக்கக்கூடாது. ஸோ அப்போவும் அவங்க வந்து ஒரு பலமான எதிர்கட்சியாக வர முடியுது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த ஓட் பேங்க்ன்றது மாறாமல் அப்படியே இருக்குது. ஆனால் அது வந்து கூட்டணி அமைப்பதுலேயும் சில விஷயங்களில் வந்து அவங்க கோட்டை விட்டதால் அவங்களால வெற்றி பெற முடியல. அந்த கூட்டணியை சரியாக அமைச்சதால் இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த தேர்தல்ன்றது இவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம எதிலெல்லாம் வந்து தவறு பண்ணியிருக்கோம் அதை சரி பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து எதிர்ப்பு உருவாகிருக்கு. ஸோ இது விஜயும் இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு பக்கம் போட்டியாக இருப்பார். சீமானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம அதை கணிக்கவே முடியாது. அது கடந்த தேர்தல்களில் அவர் வந்து ஓட்டும் வாங்குறாரு, ஆனால் கூட்டணி இல்லாததால் அது வந்து அவருக்கு பலமான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. தனித்து போட்டியிடுறதால அவரால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2026 தேர்தலில் இதெல்லாம் 4 முனை போட்டி இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கும் அந்த பேச்சுவார்த்தையும் நடத்துவாங்க. அதிமுக சார்பிலிருந்தோ இல்லை தவைக சார்பிலிருந்தோ திமுக எதிர்க்கணும் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2026 தேர்தல் இன்னும் நெருங்க நெருங்க இந்த கூட்டணிகள்லாம் எப்படி அமையுது, யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே வராங்க, எந்த கூட்டணி உடையுது, எது கூட்டணி பலமான கூட்டணியாக மாறுது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டு அரசியல் நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.